ஆன்ல தான் இருக்கா? ஆமாம், நாங்கள் ஆஃப் பண்ணவே இல்லை. இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஆமாம் தாங்க, கண்டிப்பாக. உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் இருக்குமா வர்ஷினி? டேலி பண்ணுற மாதிரி எல்லாம் சிஸ்டம் ஃபீல்ட் ஒர்க் தான். ஃபீல்டு ஒர்க். சேல்ஸ். இப்போ பார் வர்ஷினி, அண்ணா எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ்ண்ணா. நான் கொஞ்சம் விட்டு பேரணானா ஏவா அப்படி என்ன சொல்ல வச்சிடாதண்ணா அப்படிங்கிறியா? தாண்டி போய்க்கலாம். நான் சொன்னேன்ல 7வது கீர்லாம். அண்ணா மறுபடியும் ரைட்டில் போகிற பிரியா. ஓகேண்ணா. ரைட்டில் போய் மறுபடியும் ரவுண்டாக நான் சுற்றுற பிரியா. வந்துட்டு அப்படியே ரைட்டில் திரும்பி போயிடலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். நம்ம சின்ன ரவுண்டாக சுற்றிக்கலாம். ஓடிடலாம், டக்குன்னு ஓடிடலாம். ஒரே மீதி எக்ஸைட் ஓடிடலாம். பிரியா அமைதியாக வராது பிரியா, ஒரு மாதிரியா இருக்கு. நீ வாட்டி கும்முன்னு வர. ஏன்னா இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். இந்த வேனுக்கிட்ட திருப்பிக்கலாம். என்ன எவனா சம்பவம் பண்ண வருவான்? ஆமாம், நமக்குன்னே வருவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் போயிருமா? போகணும்னா போயிடும். திருப்பி போய்க்கங்க. வேற பயங்கரமா சூப்பர்மா. போகலாம், ரைட்டில் போயிடலாம். ரைட் இதை ஒட்டியே போயிடலாம். தம்பி எப்போ வர சிங்கப்பூர்லேருந்து? என்ன பிரியா? ஏன்னா கரெக்டு தானே? டக்குன்னு வாப்பா.
டக்குன்னு எக்ஸைட் ரெண்டாவது அவங்க கொடுக்க வர மாட்டாங்க. அவங்க அதை ஜட்ஜ்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் டக்குன்னு. குறுக்க வந்தாலும் பிரேக் பிடிச்சிக்கலாம்ல. ஏன் பிரியா பிடிச்சிக்கலாம்ல. பிரியா நாளையிலேருந்து ஒரு 7:30 மணி வரைக்கும் தூங்கலாங்க ரஷ்மி. உனக்கு தூக்கம் போச்சு சண்டேவோட. ஆமாண்ணா, அதான் மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும். நீ தூக்கம் போது ஏதாவது 7 மணிக்குன்னா 7 மணிக்கு எழுந்திரிச்சுதா இல்லை தங்க, இன்னும் நாளையிலேருந்து பிரச்சனை இல்லை, 7 மணி வரைக்கும் தூங்கலான்னு. அலாரம் வைக்க வேண்டிய வேலை இல்லை. எத்தனை மணி தான் அப்புறம் இப்படி இன்னைக்கு மட்டும் 7:45 வேலை செய்கிறேன். இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறாங்க. போகலாம் ஹெட்செட் யூஸ் பண்ண போகிறேன். இடியில் பசங்களுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கம்மா. இல்லை நிஜமானம்மா, தெளிவாக ஓட்டுறீங்க. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அண்ணா தான். தேங்க்யூ. பசங்க இந்த 10 நாள் பண்ணால் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை அது நம்மளோடது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணால் தான் பண்ண முடியும். நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா அது பண்ணவே முடியாது. ரைட் ஓடிடலாம் தப்பே வருது அப்படின்னு. இங்கே யாரோ போயிட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை, மெயின்டைன் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு தப்பெல்லாம் இல்லை, இவ்வளோ நேரம் டைமிங் எடுத்ததெல்லாம் தப்பு இல்லை. முன்னால் யாரோ போயிட்டு போகிறாங்க, சரியா எங்கேயா டைமிங் ஆகிடுச்சு, முன்னால் போயிட்டாங்க ஃபீல் பண்ணாங்க. பட் 2வது கீர் போட்டுருங்க, நிறுத்திட்டேனே. யா டக்குன்னு எக்ஸிலேட்டர் 2வது கீர். போல நம்ம கழுவி விட்டுருவாரு. டக்குன்னு 2வது கீர் ஓடிடலாம். நான் யூஸ் பண்ணலாமா?
நான் இன்னைக்கு 10 o'clock ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டுமா? அப்படியா? ஏமா வேண்டாம், இப்பயே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இதை நான் எதிர்பார்க்கல. வர்ஷினி இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஓகே அண்ணா? தம்பி கொண்டு போய் இறக்கி விடணும். பறக்க பறக்க போய் இறக்கி விட்டுலாம் பிரச்சனை. நேராக போகிறோம், செட்டியாடுத்துல திரும்பி வரிசையும் இறக்கி விட்றோம். இறக்கி விட்டு நேர் டெட்டு உங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரியே போய் ரைட்டில் திருப்பி பொன்னகர் வழியாக மறுபடியும் உள்ளே வந்தோம். நீ ரிப்பீட்டடாக வண்டி ஓட்டணும். சின்ன ஸ்பேஸ் தான் எனக்கு ரொம்ப இடத்துல இருக்கு. ஒரு மாதம் 1.5 மாதம் கார் விட்டு நினச்சிட்டு வந்தேனேண்ணா. எப்படியா? நான் கூட பரவாயில்லண்ணா, எங்கள் அம்மாவும் என் வீட்டுக்காரர் நினச்சாங்களே. ஆமாண்ணா, இப்போ எல்லாரும் ஆப்போசிட் நினைக்கிறாங்க. பரவாயில்ல ஓட்டி, எங்கள் அம்மாவுக்கு நான் ஓட்டுறதை பார்த்து ஓட்டணும்னு ஆசை வந்துருப்பேன். அப்படியா? ஆமாம், நான் முடிச்சேன் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா சீக்கிரம் பிக்கப் ஆயிடும். என்ன ரீசன்னா உங்கள் அம்மாவுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அந்த ஸ்கூட்டியே ஓட்டுறாங்களாம். ஏமா அந்த ஸ்கூட்டியே? ஆமாம். பாட்டை கேட்டு எத்தனை வருது? பாட்டு இந்த பாட்டை கேட்டு எத்தனை வருது? வர்ஷினி, நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், நீங்கள் தான் கூப்பிடணும். நீங்கள் கூப்பிட்டா தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆர்டிஐபிஸ் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் மண்டேவும் ஃப்ரைடேவும் தான் போவாங்க. நீங்கள் சாட்டர்டே சொன்னீங்கன்னா மண்டே டிரைவிங் கிளாஸ் வந்தாலும் ஃப்ரைடே அட்டன் பண்ணிடலாம். அது எந்த சாட்டர்டே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஆஃப் பண்ணாமல் இருந்தால் அப்படியா? அந்த இடத்துல ஆஃப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால விட சண்டையில் இல்லையா சட்டை இங்கே இருக்கு. வேணாம், உள்ளே போய்க்கலாம். நாங்கள் சந்துக்குள்ளேயே ஓட்டுவோம். நிறுத்திக்கலாம், அவ்வளோ தூரம் போகக்கூடாது. ஏன்னா நம்ம கட் ரோட்டில் போகிறோம், ஃபுல்லாக திரும்பிடுவோம். இல்லை, இப்போ நாங்கள் எங்கே பிக்கப் பண்ணோமோ அங்கே தான் இருக்கோம். போகலாமே. வெளியே இருந்து பார்க்க இவங்களுக்கு என்னப்பா டெய்லி ஒரு பிள்ளையில காரில் கூப்பிட்டு போகிறானு சொல்லி கொடுக்குறானு. நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். இதுங்களெல்லாம் வச்சுட்டு ரெண்டாயிரம் போட்டுங்க. இல்லைம்மா, ஒரு காலத்தில் நானும் அப்படியே நினச்சேன். இவன் ரெயின்ஸ் இருக்கானுங்க, இப்போ தெரியுதா அதனுடைய வழி? ஓகே தாங்க, பாட்டு கொடுங்க. இன்னும் ஒரு 10 days இருந்தால் நானும் எல்லாரும் போட்டு லைசன்ஸை வாங்கிட்டே போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் 7ஆம் தேதி கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. லீவ் கிடைக்கும்னு சொன்னார் 5ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ப்ரோக்ராம் மாதிரி. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரும் போட்டுருவோம். அதான் நான் மே மந்த் வருவேன். நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆமாம், நீங்கள் வர்றதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடலாம். அது நமக்கு 6 மாதம் வேலிடிட்டி வரும். 6 மாதம் வேலிடிட்டிங்கும் போது செகண்ட் கீர் போட்டு இருக்கணும்.
பட் நீங்கள் டூ வீலர் ஓட்ட மாட்டீங்களே, காருக்கு மட்டும் லைசன்ஸ் போதும். ஆமாண்ணா, டூ வீலரும் ஓட்டி பழகணும்னு இந்த இவர் இல்லாதப்பயும் ஓட்டி பழகிடணும்னு நினச்சேன். அப்புறம் டைம் ஓடிடுச்சு டக்குன்னு. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா சொல்லி தருவாங்க, யாரும் இல்லாமல் நான் எங்கேயாவது போய் விட்டுட்டேன். ஆமாம், இல்லை டூ வீலரோட கார் தான் ஈஸி. ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும் யாராச்சும் இப்போ வெளியே நின்று கெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? கெயிட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வரும் கொஞ்ச நாளைக்கு. ரிவர்ஸ் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் பண்ணாலும் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வண்டிக்குள்ள நான் உட்காந்துக்கிறேன், கெயிட் பண்ணுன்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல போகிறேன். போய் லெஃப்ட் போயிடலாம். லெஃப்ட் போய் நம்ம முத்திரம்பாளையம் சுற்றி வாய்க்காமேடு வெளியே வந்துடலாம். ஸ்பீடு பிரேக் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்கும், ரோடு நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வீடியோ பார்த்து சொல்கிறாரா? அவர் இனிமேல் நீயும் ஓட்டிடுவ போல, திருப்பூர்லாம் வந்தா அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கீர் போட்டு ஓட்டிடலாம். 1 2 3 போயிடும். நான்லாம் இது ஹெல்ப் பண்ணல. 1 2 3 அவ்வளோ அப்படியே போகும். நான் இதே ஹெல்ப் பண்ணல பிரியா. பட் ஃபஸ்ட்டு கிளச்சில் தான் திருப்பி ஃபஸ்ட்டு கிளச்சில் தான் கால் எடுக்கும். டக்குன்னு இவங்களை பார்த்து ஒரு பயம் இல்லாமல் உட்காந்து வத்தியா, அதான் வேணும். 2 போட்டு பயம்லாம் போயிடுச்சுண்ணா. ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சுனாங்கறியா? இருந்ததே இப்போ போயிடுச்சு. திருப்பூர் வந்துட்டு சாவியை மட்டும் கொடுப்பா. ஏமா இல்லைண்ணா, நானே ஞாயிற்றுக்கிழமை இது பெங்களூர் போயிடுவேன். இங்கேருந்து கொச்சின் போய் அவரை பிக் பண்ணணும். கொச்சின் தான் வராரு. கொச்சின் தான் வராரு. இங்கே ஸ்ட்ரைட்டாக அவருக்கு ஃப்ளைட் பேஸ்லேருந்து கிடைக்கல, அதனால அங்கே போகணும். கொழுந்தனார் வருவார், பாதி தூரம் நான் ஓட்டுறேன் வாங்கி. ஓகே அவ்வளோதான், வாங்கி தப்பு இல்லை. இல்லை அவர் வந்ததுக்கப்புறம் ஓட்டணும்னு உட்காந்துருக்கேன். ஒரு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம ஓட்டணும். 8 மணிக்குண்ணா, மார்னிங் 8 மணிக்கு. மார்னிங்னா பிரச்சனை இல்லை. அது ரோடு நல்லா இருக்குங்க, மீ தைரியமாக ஓட்டு. கொச்சினை விட்டு சிட்டியை விட்டு வெளியே வர வரையும் சிரமமாக இருக்கும். வெளியே வந்துட்டிங்கன்னா அதுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன வண்டி வச்சுருக்காங்க? இது நான் ஹோண்டா i10, கிராண்ட் i10. ஹுண்டாய் சாரி, இதெல்லாம் அவருக்கு நானே சிம்பிட்டேன். அப்படியா? ஒரு தடவை ஹோண்டா ஷோரூம் ஹூண்டாய் ஷோரூம் ஹோண்டா ஷோரூம் போட்டு விட்டு பாதி வேற வழியில் போக வச்சு. அது சிம்பிள், ரெண்டுமே ஹெச்சு தானே வருது, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
டக்குன்னு வேறு ஷோரூம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ஓவர் தாண்டி போயிடலாம். ஒரு செகண்ட் எடுத்து அந்த ஒரு செகண்டில் என் கை எப்படி வேலை செஞ்சு பார்த்தீங்களா? நிறுத்திக்கலாம் மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு போய்க்கலாம். 1 2 3 1 2 3 நிறுத்தணும். ஆனால் போயிடுச்சா? அதை மறக்காதீங்க. சரி அவர் கம்பெனி அடிச்சுட்டு இருப்பாங்க, தாண்டி போயிடலாம் அவரை. யாரையும் நெருங்காதீங்க கொஞ்ச நாளைக்கு. இப்போ நம்ம சொன்னோன்னே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி நின்றாரா? ஒரு சிலர்லாம் இருந்துறாங்க, ஹார்ன் அடிப்பாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. நேர் ஆப்போசிட் உள்ள போயிடலாம். நிறுத்திக்கோ, மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நேராக போயிடலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம். அப்போ தான் அங்கே வர வண்டியை தெரியும். போகலாம் 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 போகலாம்.